அப்பா இப்ப டைம் என்ன தெரியுமா? 4:35. Already 5 minutes late. Get up. I say get up. சரிப்பா. டேய் தம்பி. அப்பா 10 நிமிஷம் ஆச்சுடா. போன வரைக்கும் போறோம். சீக்கிரம் வெளியே வா. தோ வந்துட்டேன். Stop it. Idiot. இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை என்ன கலர் ட்ரெஸ் பண்ணணும்? ஒயிட். Do it. Understand? Don't touch. ஏன்பா? இந்த வீட்ல எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்? 8 மணி. What's time now? 7:58. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். Understand? Eat 8 o'clock now. அப்பா என்னது? பாவக்கா. எதுக்கு? நேத்து நைட் உன் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்லையே. Idiot. 2 times லூஸ் மோஷன் போகல? லூஸ் மோஷன் இது சாப்பிட கூடாது. டேய், ஆர்மில நான் இருக்கும்போது இத தாண்டா சாப்பிட்டேன். சாப்பிடுறா. இந்த அப்பா என்னது? அருகம்புல் ஜூஸ். எதுக்கு? குடி, உடம்புக்கு நல்லது. தம்பி, பெங்களூர்ல இருந்து பார்ட்டி வந்திருக்காங்கப்பா. அவங்க வந்து தாஜ்ல தங்கி இருக்காங்க. அவங்கள நான் போய் பார்க்க போறேன். உனக்கு என்னென்ன ப்ரோகிராம்ங்கறத சங்கருக்கு சொல்லிருக்கேன். அது பிரகாரம் நீ நடந்துக்கோ. ஓகே? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏப்பா, இந்த கல்கத்தால இருந்து 10 லட்சம் ரூபாய் டிராஃப்ட் வந்ததே, அத நீங்க பேங்க்ல போட்டுக்கலாம். எஸ் பா. சரிப்பா. ராஜா, குட் மார்னிங். குட் மார்னிங். டேய் ராஜா, நான் சொல்ல மறந்துட்டேனே. இந்த 3 மணிக்கு என்எஸ்ல இருந்து பார்ட்டி வருவாங்க. அவங்களுக்கு அந்த கொட்டேஷனை கொடுத்து. நோப்பா. ஏய் ஓகேப்பா. நான் போய் பெங்களூர் பார்ட்டியை பார்த்துட்டு வந்துறேன். ஓகே? பாப்பா. போப்பா. டேய் சங்கர், தம்பிக்கு என்னென்ன ப்ரோகிராம் இருந்தா கரெக்ட்டா சொல்லி கொடுத்துறா. நான் வரட்டுமா? யப்பா. விஜய் யப்பா. எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கணும். ஒழுங்கா வேலையை பார்க்கணும். ஓகேப்பா. ஏய், டிவில ஒன்னு ப்ரோகிராம் இல்ல இன்னைக்கு. பி சீரியஸ். நான் சீரியஸா தான் இருக்கேன். ராஜா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஒண்ணுமே காணோம். இங்க இருக்கு. இந்தா. 11 to 11:30 you have to meet Mr. Sundar. 11:30 to 12 you have to meet Mr. Shekhar. 12 to 12:30 you have to meet Mr. MRO. And 12:30 to 1:30 is lunch. Then 1:30 to 2:30 you have to meet Mr. Vedachalam. 2:30 to 3:30 you have a general body meeting. Bangia keeping low and turning further down the leg side. இடியட். மணி 8 ஆச்சு. தூங்கு. அப்பா இன்னும் 6 ரன் தான் இருக்கு. 4 பால்ல அடிச்சிடுவாங்க. நான் பார்த்துட்டு உடனே படுத்துறேன். ஏய், நாளைக்கு பேப்பர் பார்த்தா தெரிய போகுது. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். படு. ஏய், என்னையா அது? ஏயா மூஞ்சியா அது? இதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல ரிசப்ஷன் போட்டா ஆபீஸ் இன்டர்வியூ கேன்சல் பண்ண சொல்லியா? எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மேன்? கொரியர் வந்திருக்கு சார். கொரியரா? அட, நம்ம விஸ்வநாத் அமைச்சிருக்கா? இது எப்படியா இருக்கு? ரிசப்ஷன் வரைக்கும் கச்சிதமா இருப்பாங்க சார். சுட்டு விடுவேன். இந்த பொண்ணுதான் மருமகளா வரப்போற பொண்ணு. என்ன சார் சொல்றீங்க? என் ஃப்ரெண்டு விஸ்வநாதன் இருக்கானே, அவருடைய ஒரே பொண்ணு. இந்த பொண்ணதான் என் மகன் கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த விஷயம் ராஜாவுக்கே தெரியாது. ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். இத கொண்டு போய் ராஜா கிட்ட கொடு. போ. இந்தா. என்னையா இது? உன்னை பின்னால முடிவெட்ட சொல்லல. என்ன மாதிரி ஆர்மி கட் வச்சுக்க சொல்லல. போயா. என்ன கடையா இருக்கா என் மருமக? Late contract which you have to sign it. They are ready to pay at the rate of 65 lakhs. அப்பா இந்த ஃபைலை கொடுக்க சொன்னார். இன்னொன்னா நீயே பார்க்க கூடாதா? அடி எடுப்பா. இது வேற. ஹலோ, பிஏ கிட்ட ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்து அனுப்பிச்சனே. பொண்ணு போட்டோவா? ஆமாப்பா, அந்த பொண்ணு தான் உன்னுடைய வருங்கால பொண்டாட்டி. போட்டோவை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லு. ஓ, தோ. ஏன் என்னாச்சு? நீ அப்பனோட டேஸ்ட் பாரு.
இதை தான் நான் கட்டிக்கணுமா? சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காரு பையன் சித்தப்பா. என்ன உன் டேஸ்ட் அப்படியே இருக்கு? எது கொஞ்சம் தள்ளியே இரு. போடா. இந்த நீர் யானை என் தலையில கட்டி என் எதிர்காலத்தை கெடுக்க பாக்குறேன் என் அப்பன். நீர் யானை இந்த கான்ட்ராக்ட்ல பல்லு, நமக்கு கோடி உடம்பு. கொடுத்தலால யாரையும் நம்பாத, ஸ்ட்ரைட்டா நீயே டீல் பண்ணு. நானே பாட்டிக்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசிட்டு வந்துடுறேன். வெரி குட். அப்பா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானப்பா? என்ன சொல்ல வர? இல்லப்பா, இப்போ கல்யாணத்துக்கு எனக்கு என்ன அவசரம்? இந்த வீட்டை வளர்க்கத்த வேண்டாமா? அதுக்கு ஒரு தீக்குச்சி போதாதா? அத கொளுத்துறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்டா. அப்ப யாரையாவது வச்சுக்கோங்க. என்ன சொன்ன? என் வேலைக்காரி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ரொம்ப தேவைன்னா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு யாரையாச்சும் அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்ன 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 சொன்ன? ஒண்ணும் இல்ல, பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னேன். ஏன்டா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல? பொண்ணு அது குரங்கு மூஞ்சி, எனக்கு அத்த மாதிரி இருக்குப்பா. டேய், இந்த பொண்ணோட குரங்கு மாதிரி இருக்கா? ஆமா, நான் முதுமலையில பாத்திருக்கேன். டேய் சங்கர், நீ சொல்றா, இந்த பொண்ணு எப்படி இருக்கா? ம். என்னடா அழகா இருக்கு. எப்படி சொல்றா? அவரு கேக்குற மாதிரி சொல்றா. டேய் டேய், இந்த பொண்ணோட குரங்கு மாதிரி இருக்கா? ஆமா நல்லா பார்த்து சொல்லுடா, இந்த பொண்ணோட குரங்கு மாதிரி இருக்கா? ஆமா. டேய் ஆமா. ஏய் சித்தப்பா வேணாம் சித்தப்பா, விரா கையே. ப்ளீஸ். டேய், நான் ரொம்ப கோவத்துல இருக்க, விரா கையே. டேய், நானும் போனா போதும் பாத்துட்டு இருக்கேன், அளவுக்கு மீறி பேசுறீங்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? டேய், இவதாண்டா உனக்கு பொண்டாட்டி. நான் சொல்றேன், இவதாண்டா உனக்கு பொண்டாட்டி. உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வர ஜனவரி மாசம் 28ஆம் தேதி விஜய் சேஷ மகள் புக் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன தெரியுமா? 2 ஃளைட் டிக்கெட். எதுக்கு 2 ஃளைட் டிக்கெட்? நீ உன் பொண்டாட்டி ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போறதுக்கு. அங்க ரொம்ப குளிருமேன்னு ஆளுக்கு 10 செட் ஸ்வெட்டர் வாங்கி வச்சிருக்கேன். அப்பா, நீங்க ஸ்வெட்டர் வாங்குனதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு மேல பேசுறேன், சுட்டு விடுவேன், சுட்டு விடுவேன். காட் நோ நோ. என்னப்பா கல்யாண மாப்பிள, ஒரு கலகலப்பே இல்லாம இப்படி ஃபீலிங் கூட உட்கார்ந்திருக்க? பின்ன என்ன, என் அப்பா பார்த்து வச்சிருக்கிற அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கலாம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவர் கழுத்தை அப்படியே நெரிச்சு பட்டாக். என்ன சிரிப்பு? பின்ன என்ன, ஆ. நீ தூங்குறது, சாப்பிடுறது, பாத்ரூமுக்கு போறது எல்லாமே உங்க அப்பா இஷ்டப்படிதான். ம். நீ உங்க அப்பா கழுத்தை நெரிக்க போறியா? அதெல்லாம் வேணா அவர் இஷ்டமா இருக்கலாம். ஆனா கல்யாணம் என் லைஃப் ப்ராப்ளம். அது ஏன் இஷ்ட மாதிரி தான் நடக்கும். அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம நீ வீட்டை விட்டு ஓட போறியா? ஐய், நல்ல ஐடியாவா இருக்கு. நான் ஓட மாட்டேனா? ஆபீஸ்க்கு நீ தனியா போக மாட்ட, உங்க அப்பா கூட தான் போவ. நீ வீட்டை விட்டு ஓட போறியா? பிக் ஜோக் ஐசே. இந்த மாங்கா கூட ஐடியா கொடுக்கறான். நல்ல ஐடியாவா இருக்கே. ஓடுற பார். சார் வழி விடுங்க சார், நாங்களாம் இறங்க வேணாமா? போங்க 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 போயா. ஃப்ரீ வா. டிக்கெட் டிக்கெட் வந்தப்புறம் எதுக்கு சார் டிக்கெட்? வித் வெட் நோ 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 டாக்கிங். டிக்கெட் எங்க? கோச்சுக்காதீங்க சார், நான் டிக்கெட் எடுக்கல. எங்க இருந்து வர்ற? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். மேட்டுப்பாளையத்துல இருந்து வித் வெட்ல வர்றியா? நோ நோ நோ, ஓடுற ட்ரெயின்ல ஏறணும்னா யாரும் டிக்கெட் கொடுக்கல. இப்போ நான் எடுத்துறேன். ஓடாத ட்ரெயின் உனக்காக செய்ய முடியாது மேன். ஓடுற ட்ரெயின் தான் செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. நீ எங்க இருந்து வர்ற? நான் ஒரிஜினலா மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஓஹோ, மெட்ராஸ்ல இருந்தே டிக்கெட் எடுக்கலையா? நோ நோ நோ, அப்படி இல்ல, நான் எடுத்தேன். எப்படி நம்புறது? மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 9 ரூபாய் டிக்கெட். அதையே நீ எடுக்கலன்னா மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம் காஸ்ட்லி டிக்கெட். அதை எப்படி நீ எடுத்துருப்ப? மெட்ராஸ் டு ஊட்டி. அது ஏய், come. மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 1/2, 2/3, 3/2 கழிச்சா டோட்டலி 2500 ரூபீஸ் ஃபைன் வரும். சார், நான் ட்ரெயின்ல வந்தேன், ஃளைட்ல வந்தேன். கட்ரியா 6 மாசம் உள்ள இருக்கிறியா நீ? நோ நோ நோ, எடு, எடு man. மானத்தை வாங்குறேன். இந்த எவ்வளவு இருக்கு? சார், நான் வீட்டை விட்டு அவசரமா ஓடி ஒண்டா, வந்தேன். நான் எண்ணிக்கிறேன். 2000 தான் இருக்கு எனக்கு. இந்த 50 ரூபீஸ் வச்சுக்க. சார், இது ரொம்ப அநியாயம் இல்ல? கான்ஸ்டபிள். யார் அது? ஃபைனா நீ இப்படியா கொள்ளை அடிக்கிறீங்க? ஹலோ, நில்லுங்க. எஸ். டிக்கெட் எங்க? எத்தனை பேர் டிக்கெட் வாங்குவீங்க? அதான் ஏற்கனவே அந்த டிடிஆர் வாங்கிட்டாரே. இந்த ஊட்டிக்கு இருக்கிறது ஒரு ட்ரெயின், அதுல வர்றது 10 பேர். அதுக்கு நான் தான் டிடிஆர், தெரியுமா? நீங்க ஒருத்தர் தான் டிடிஆர்? எஸ். அப்போ என்கிட்ட பணம் வாங்கின அந்த ஃப்ராட் யாரு? டிக்கெட் டிக்கெட் உள்ளூர் ஒன்று கொடுங்க. டிக்கெட் மேட்டுப்பாளையம் 2 டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சா? ஓகே. ஒரு மேட்டுப்பாளையம் கொடுங்க. மேட்டுப்பாளையம். பையன் யாரு? இது என் பையன் தாங்க. இவனுக்கு யாரு கொப்பனா எடுப்பான்?
அவன் அம்மா கிட்ட என்ன பால் குடியே மறக்கல. அவனுக்கு டிக்கெட்டா? நீ கூட தான் உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சது மறந்துருக்க மாட்டேன். டிக்கெட் எடுக்கல? எட்ரா. குன்னூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நீயே ஒரு டிக்கெட். உனக்கு எதுக்கு டிக்கெட்? ஃப்ரீ கோ. செக்கிங் வந்தா என்ன செய்யறதா? ஐ ஆம் செக்கிங். ஐ ஆம் கண்டக்டர். அருவங்காட்டுக்கு ஒரு டிக்கெட் தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கண்டக்டருங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு. நோ கொஸ்டின். 2 குன்னூர். Thank you. ஒரு வெலிங்டன். Thank you. மேட்டுப்பாளையம். Thank you. Bye. ஏயா நீங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்ப வண்டி எடுப்பீங்க? அடுத்த கண்டக்டர் வந்து இன்னும் பஸ் எடுப்பாங்க. பேசாம உட்கார்றா. யாரே? ஐயோ நீயா? பின்ன வேற யாரோவா? ஐயோ ஐயோ எங்க ஓடுற? ஏய் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா என்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை கொடு. ஐயோ ட்ரெயினுக்கெல்லாம் 4 வழி வச்சிருக்காங்க, பஸ்ஸுக்கு 2 வழி தானே வச்சிருக்காங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்? அது கிடக்குது. முதல்ல என் பணத்தை கொடு. கையெடு மேன். கையை எடு. யார் பர்மிஷன் சட்டையில கை வச்ச? பப்ளிக் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஃப்ராட்னு நினைப்பாங்க. ஃப்ராட் இல்ல, நான் ப்ரொஃபஷனல். ஏய் ஓடாத நிலே. டீசன்ட் பிஹேவ் பண்ணு. டீசன்ட் அப்ரோச். டீசன்சி பத்தி நீ பேசுறியா? அன்னைக்கு டிடிஆர் வேஷம் போட்டு ட்ரெயின்ல என்ன ஏமாத்திட்டு நீ கண்டக்டர் வேஷம் போட்டு பஸ்ல எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. நோ, நான் ஒண்ணு ஏமாத்தல. ஸ்டேட் கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஊட்டி ரோட்ல நல்ல கண்டக்டர் இல்லன்னு, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அனுப்பிட்டாங்க. எதுக்கு பஸ்ல எல்லாரும் ஏமாத்தவா? எஸ். என்ன ஏமாத்துறாங்க. ஏமாத்தாம வாழ முடியாது பிரதர். சாப்பிடனால வாழ முடியாது தெரியுமா? நான் சாப்பிட்டாச்சு பிரதர். அதான் தொப்பைய பார்த்தாலே தெரியுது. நான் எப்போ சாப்பிடுறது? ஓ, நீ என்ன சாப்பிடலையா? நோ. ஓ காட். தனி ஒருவனுக்கு சோறு இல்லன்னா உலகத்தையே அழிச்சுன்னு சொன்னார் பாரதியார். அதுக்கு நீ ஒருத்தன் போதாது. உனக்கு ஒருத்தருக்கு சோறு இல்லன்னா ஊட்டி வேணா அழிச்சிடுறேன். வா பிரதர். பிரதர், எம்டி ஸ்டமக்ல தண்ணி சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுங்க. என்ன அக்கறை? நீ சாப்பிடலையா? இல்ல, மத்தவங்களை சாப்பிட வச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். பசின்னு ஒருத்தன் வந்துட்டா என்னால பொறுத்துக்கவே முடியாது. எனக்கும் துட்டு தொலைச்சிட்டுனா பொறுத்துக்கவே முடியாது. எப்ப தர? சாப்பிட்டு போகும்போது தரேன் பிரதர். எஸ். எக்கு இருக்கட்டும். மட்டன் இருக்கட்டும். இட்லி ஒண்ணு சாப்பிடுங்க. இருக்கட்டும். சப்பாத்தி ஒண்ணு சாப்பிடுங்க. ஐயோ. சிக்கன் சாப்பிடுங்க. இருக்கட்டும். ஆ, என்னாச்சு? 2-3 நாளாவே ஸ்டமக் அப்செட். ஐயோ. பேரர் சார் டாய்லெட் எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு சார். பேக்லயா? பிரதர் 1 மினிட். ஐயோ போக இதெல்லாம் அடக்கவே கூடாது. ப்ளீஸ். அங்கதான். அவசரப்பட்டு சாப்பிடாம வந்துடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. Thank you. வயிறு சரியா போச்சா? ஓகே. எனக்கு முன்னாலேயே வந்துட்டீங்களா பிரதர்? எஸ். ரூட் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க? எஸ். இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு கிடைக்க வேண்டிய 2000 ரூபாய் கிடைக்கிற வரைக்கும் இங்க தான் இருக்குறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். கரெக்டான முடிவு. இன்னும் 1 வீக்ல அந்த 2000 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துறேன். அது வரைக்கும் வெளியில வேலை ஏதாவது இருந்தா போய் செஞ்சுட்டு வாங்களேன். எனக்கு வெளிய வேலையே இல்ல. வேலையெல்லாம் உள்ளதான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இங்க தான் தங்க போறேன். எனக்கு வேலை இருக்கு. எங்க கிளம்பிட்ட? இது என் ஓன் ஹவுஸ். மைண்ட்ல வச்சு பேசுங்க பிரதர். போய் சொல்லாத. இங்க இருந்த கிழவனை விரட்டி விட்டு ஆக்கிபை பண்ணிக்கிட்டேன்னு வெளிய இருந்த சின்ன பசங்க சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க பிரதர். அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் வேணும் அவ்வளவுதானே? குடுக்குறேன். இனிமே இது என் பெட். நீ கீழ தான் படு. இது ஹலோ பிரதர். மிஸ்டர் ஃப்ராட். ஷோ. 4:30 மணி ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. டேடி ஃபார்ம்ல தான் கரெக்ட். ஏயா இந்த குளிர்ல என் மேல தண்ணி ஊத்துன? கமான் கமான் கெட் அப். 5 நிமிஷத்துல ரெடி ஆகணும். ஜாகிங் போலாம். இது ஜாக்கிங்கா? ஊட்டில 4:30 மணிக்கு ஜாக்கிங்கா? என்ன உயிரோட சமாதி பண்றதா முடிவு பண்ணிட்டியா? யப்பா யாராவது ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுங்கப்பா. இந்த ஆளு கொடுத்து வெளியே தள்ளிடுறேன். இல்லன்னா என்ன க்ளோஸ் பண்ணிடுவான் போல் இருக்கு. யோ ஜாக்கிங் போனா தனியா போயா.
என்ன ஆள முடியா. லேசி சோம்பேறி ஃபெலோ. எங்கடா கிளம்பிட்ட? காணாம போன ராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ண சொன்னாரு, போயிட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இந்த லெட்டரை கொண்டு போய் சித்தப்பா கிட்ட கொடு. என்னது? நான் காணாம போயிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்தாலோ சூசைட் பண்ணிப்பேன்னு ராஜா எழுதியிருக்க. என்ன பாக்குற? இந்த சொத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்காகத்தான் அவன் ஊரை விட்டு போறதுக்கு நான் தூண்டி விட்டேன். அவன் மறுபடியும் வந்துட்டான்னு வை, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அவன் வரவே கூடாது. அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டுட்டு இந்த லெட்டரை கொண்டு போய் சித்தப்பா கிட்ட கொடு. போ. ஃப்ராட். எஸ், இவாப்பா எங்க கிளம்பியாச்சு? நான் டியூட்டிக்கு போறேன், வீட்டை பத்திரமா பாத்துக்க. டிடிஆர் கோட்டை போட்டு இன்னொரு இழுச்ச வாயனை ஏமாத்துறது கிளம்பிட்டியா? நக்கல் பண்ணாத. என் வீட்லயே தங்கிட்டு நான் போடுற சோத்து தின்னுட்டு என்னைய கிண்டல் பண்றியா? உன் 2000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு மூஞ்சில விட்டுறீங்க, எடுத்துட்டு ஓடி போயிரு. ஆஹா, சுயமா சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். இந்த திருட்டு துட்டெல்லாம் கொடுத்த இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். இங்க இருந்து உயிரை வாங்குவேன். அதை விட என்ன சூசைட் பண்ணி சொல்லு. எங்க ஃபேமிலிக்கே சுயமா சம்பாதிக்க தெரியாது. இது சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? சில அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்க வெக்கப்படல, சில போலீஸ்காரங்க ரேப் பண்ண வெக்கப்படல, நான் திருடுறதுக்காக வெக்கப்படணும். அப்படியா? இந்த ஏரியால உனக்கு என்ன பேரு? வாசு, தி கிரேட் வாசு. ஓ, கிரேட் வாசு. ஏ தம்பி இங்க வாப்பா. ஓடியா 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 இங்க வா. இந்த மாமாவோட பேர் வாசுவா? ஐயா திருட்டு மாமா. பாத்தியா அந்த சின்ன பையன் உனக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு? இனிமேலாவது உழைச்சு சம்பாதிச்சு நேர்மையா வாழ்ந்து நல்ல பேரை சம்பாதிக்க ட்ரை பண்ணு. நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஷா இருக்கு. ஆனா ஒண்ணு, உன் லைனுக்கே நான் வர்றேன். 1 வீக் தான் டைம், அதுக்குள்ள நம்ம 2 பேரும் வேலையில செட்டில் ஆகணும். அப்படி செட்டில் ஆகல என் லைனுக்கு நீ வர்ற. ஓகே ஓகே. வாசு, சார். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்து வேலை கொடுத்துருக்கேன், பார்த்து நடந்துக்க. தேங்க்யூ சார். அந்த 1000 ரெடி ஆயிடுச்சா? பாட்டி வந்துருவாங்க இப்போ. பிரதர், விஜு இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? யோ, அது பெட்ரோல் டேங்கிய ஓட்ட கேட்டு போட்டாத, ஒழுகிச்சு 2 பேரும் பத்திக்குவோம். ஐயோ, ஆமா நீ ஒண்ணு வேலை செய்யலையா? எனக்கு என்ன வேலை தெரியும்னு உனக்கு தெரியாதா? இன்ஜினை கழட்டி ஓனருக்கு தெரியாம விக்க சொல்லு. ஐ அம் ரெடி. வேலையெல்லாம் நீ பார். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஏதாவது நட்டு போட்டு இருந்தா அதை கழட்டிக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். வேலை செய்யற மாதிரி நடிக்கவா செய்யணும்ல? ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவான்? என்ன சீட்டு கிழிஞ்சிடும். ஓ, இது டிக்கி.